சூர்யா அண்ணாவோட வாடிவாசல் திரைப்படத்தை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ அந்த படத்தோட ப்ரொடியூசரான கலைப்புலி தானு சாரை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வாடிவாசல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்ச நாளாக அப்டேட்ஸே வராமல் இருந்தது. அப்டேட்ஸே வராமல் இருக்குன்னு சிலர் வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வாடிவாசல் ட்ராப்டு அப்படின்னு. ஸோ எதுக்குடா இப்படிலாம் வந்துட்டு பரப்புறீங்க, எனக்கு வந்துட்டு புரியல. சூர்யானா இங்கிட்ட வந்து கருப்பு, சூர்யா 46, சூர்யா 47 பிஸியாக இருக்காரு. வெற்றிமாறன் சார் அங்கிட்ட அரசன் படத்தில் வந்துட்டு பிஸியாக இருக்காரு. இன்னொன்று அந்த ஒரு படத்தோடைய டிஎஃப்எக்ஸ் ஒர்க்கே இன்னும் வந்துட்டு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அவனுக்கு கண்டென்ட் இல்லை அப்படின்னா நீ வந்துட்டு ட்ராப்னு சொல்லுவியா? ஸோ இவனுங்க தான் அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏங்க அப்படி நம்பிட்டு இருக்கீங்க சூர்யா ஃபேன்ஸ்? அதான் வந்துட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக புரியல. இப்போ கலைப்புலி தானு சார் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு திரைப்படத்தோட எலக்ட்ரானிக்ஸ் அதே மணிக்கு டிஎஃப்எக்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது இப்போ லண்டனில் சிறப்பாக வந்து தான் போயிட்டு இருக்குதாமா. எங்கனால மதுரையில் வந்து தான் போயிட்டு இருந்தேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மதுரையில் முடிச்சுட்டு அப்போ வந்து பார்த்தா இப்போ லண்டனில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு இருக்குது. எந்த கட்ட வேலையில் போயிட்டு இருக்குலாம் வந்து சொல்லலை. ஸோ இந்த டீம் வந்துட்டு இப்போ மதுரையில் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு டக்குன்னு அடுத்த ஷெடியூல் வந்துட்டு லண்டனில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல். இது ஒரு படத்தை வந்து டிலேலாம் பண்ண முடியாது, டக்கு ஷூட் பண்ணணும். அப்போனா தான் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்க முடியும். ஏங்கன்னா இந்த ஒரு படத்துக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஸோ அதனால தான் இந்த மணிக்கு வந்துட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கே இன்னும் ரொம்ப நாள் வந்து தான் போகும் இந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வெற்றிமாறன் சார் வந்து அரசன் படத்தில் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அது கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சு. அந்த ஒரு படத்தை முடிச்சுட்டு இது அதை விட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குதாமா. அதை முடிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம வெற்றிமாறன் சார் வந்து அடுத்து எடுக்கக்கூடிய படம் வந்துட்டு வாடிவாசலாக தான் இருக்கும். அந்த மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் ரொம்ப நாளாக இருக்க போகிறதுல, இது 2026 எண்டிங்குள்ளே வந்துடும். சரியா? ஸோ 2027 பொங்கலுக்கோ இல்லை தீபாவளிக்கோ நம்ம வந்துட்டு வாடிவாசல் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளே கருப்பு நிறைய படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு காத்திருக்குது. ஸோ அதனால் எதுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படணும் அவசியமே இல்லை. அதே மணிக்கு கலைப்புலி தானு சார் வந்துட்டு இந்த வாடிவாசல் படத்தை பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு படமாக இருக்கும். தமிழ்நாட்டோட பெருமையை வந்துட்டு இந்த உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்கிற மணிக்கு இருக்கும். ஏன்னா ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரியம். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு படத்தோட அப்டேட் கொடுத்ததுலேருந்தே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கண்டிப்பாக இந்த ஒரு படம் வெளியாச்சு அப்படின்னா 600 கோடிக்கு மேலே வந்து தான் கலெக்ஷன் அடிக்க தான் போகுது. இது எத்தனை நாள் டிலே ஆனாலும் கண்டிப்பாக சூர்யானா வந்துட்டு பண்ணுவார். ஒரு மிகப்பெரிய வெற்றியான படமாக தான் வந்து நமக்கு அமையும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை நான் அப்படி கமெண்ட்ஸில் பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.